ஹாய் ஃப்ரெண்ட், நாம் இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா நாவல் பழங்க. அதாவது நம்ம கிராமங்களில் வந்து இந்த மரமே நிறைய ரோட்டு ஓரங்களில் நிறைய இருக்குது பார்த்துருங்க. இது வந்து நம்ம கடைக்காரங்கிட்ட வாங்கினதான். அதாவது கால் கிலோ வந்து 50 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோம் பார்த்துருங்க. இது வந்து நாவல் பழம். நாவல் பழமா? ரொம்ப பிடிக்குமா எனக்கு. இது யாருன்னா சாப்பிடலாம்? இந்த நாவல் பழம் வந்து எல்லோரும் வந்து விரும்பி சாப்பிடக்கூடியது தான். இந்த நாவல் பழத்தை வந்து சின்ன பிள்ளைங்க, அதாவது சிறு குழந்தைங்க வந்து ஒரு நாளைக்கு 50 கிராம்லேருந்து 100 கிராம் வரைக்கும் சாப்பிடலாம் பார்த்துருங்க. அப்படி சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து ஒருவேளை வாமிட் பிரச்சனை, ஏதாவது அவங்களுக்கு அந்த ஒவ்வாமை பிரச்சனை இருந்தாச்சுன்னா அவங்க வந்து சாப்பிட வேண்டாம். பெரியவங்க சாப்பிடலாமா? பெரியவங்க வந்து சாப்பிடலாம். பெரியவங்க வந்து அதாவது ஒரு நாளைக்கு 100 கிராம்லேருந்து 150 கிராம் வரைக்கும் சாப்பிடலாம் பார்த்துருங்க. சுகருக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்களே, சுகர் உள்ளவங்க எவ்வளோ சாப்பிடலாம்? இந்த நாவல் பழம் வந்து சுகருக்கு வந்து ரொம்பவும் நல்லது பார்த்துடுங்க. இந்த நாவல் பழத்தை வந்து சுகர் உள்ளவங்க வந்து டெய்லியும் சாப்பிடலாம். அதாவது இது சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இந்த சுகர் உள்ளவங்க வந்து ஒரு நாளைக்கு சின்ன பிள்ளைங்க தான் 50 கிராம்லேருந்து 100 கிராம் வரைக்கும் சாப்பிடலாம். இந்த நாவல் பழத்தால் சுகர் உள்ளவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? இந்த நாவல் பழத்தை சாப்பிட்றதுனால சுகர் உள்ளவங்களுக்கு அந்த சுகருடைய அளவு வந்து, அதாவது சுகர் வந்து அவங்களுக்கு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் இருக்கும்பாங்க. அந்த சுகர் அளவு வந்து கட்டுப்படுத்தவும், அந்த சுகர் வந்து கூடாமல் இருப்பதற்கும் இந்த நாவல் பழம் வந்து ரொம்ப வந்து உதவி பண்ணுது. வேறு என்ன நன்மைகள் இருக்குது இந்த பழத்தில்? அந்த நாவல் பழம் வந்து ஒரு சிலர் வந்து சாப்பிடக்கூடாது. அதாவது இறப்பையில் வந்து புண் உள்ளவங்க அவங்க வந்து சாப்பிடுவதனால வந்து இந்த நாவல் பழத்தில் வந்து அந்த நாவல் பழத்தில் வந்து ஆக்சலேட்டுகள் இந்த ஒரு அமிலம் இருக்கிறதுனால, அதாவது இறப்பை பிரச்சனை உள்ளவங்க வந்து, குடல் பிரச்சனை உள்ளவங்க வந்து இந்த நாவல் பழத்தை வந்து அதாவது அளவோடு சாப்பிட வந்து ரொம்ப நல்லது. இந்த நாவல் பழத்தில் வந்து பல நன்மைகளும் இருக்குது. ஒரு சில நோயாளிகளுக்கு வந்து இந்த நாவல் பழத்தை வந்து அளவோடு சாப்பிடுவது ரொம்ப நல்லது. மற்றொரு வீடியோவில் நம்ம வந்து இதை போன்று வந்து நன்மைகளை தீமைகளை பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு சேனலை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.